ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வால் ஃபேன் பாருங்கள். 3ல் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 1ல் இருக்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ இதோட கண்டென்சர் ரிமூவ் பண்ணுறதுக்கு சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஃபேனை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேனை ஃபுல்லாக கழட்டணும் அவசியம் இல்லை. பேக்கில் அந்த கவர் கொடுத்துருப்போம். அந்த கவரை வந்து இந்த மாதிரி ஸ்கூட்டரை யூஸ் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் 2 MFT கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி இந்த 2 MFT இந்த ஸ்கொயர் டைப் கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வந்து 3 கெப்பாசிட்டர் வந்து அடுத்தடுத்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. 2 months தான் ரன் ஆகுது, மறுபடியும் ஸ்லோவாகிடுது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா சிலிண்டர் டைப் கெப்பாசிட்டர் வந்து பழைய கெப்பாசிட்டர் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 2.25 MFT கெப்பாசிட்டர் போட்டிருக்கேன். மொதல் வந்து 2 இருந்துச்சு, இப்போ வந்து 0.25 கெப்பாசிட்டர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருக்கேன். ஸோ இதை கனெக்ட் பண்ணும்போது வந்து ஃபேனு கெப்பாசிட்டருக்கு வந்து பொலாரிட்டி எதுவும் கிடையாது, ஏசி சப்ளைனால வந்து கரெக்டாக வந்து வச்சுட்டு சிலிண்டர் டைப்பை வந்து லாக் பண்ணுறதுக்கு இந்த கேபிள் டைப் யூஸ் பண்ணி வந்து லாக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல லாக் பண்ணால் வந்து கவர் க்ளோஸ் பண்ண முடியுமோ அது அந்த இடத்துல லாக் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அழுத்தினாங்களே கவர் வந்து லாக் ஆயிரும். இப்போ பாருங்கள் ரன்னிங்கை பாருங்கள். இப்போ இது 1ல் ஓடுது. இப்போ 1ல் ஓடுறதே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3ல் ஓடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் 3ல் வைக்கும் பாருங்கள், ரன்னிங் பாருங்கள். இப்போ பாருங்கள் 3 பாருங்கள் நல்லாவே ரன் ஆகுது. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க. தேங்க்யூ.